அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவருடைய பிரதான கிருபையினாலே தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் தேவாராதனை செய்ய முடியாத ஒரு பரிசுத்த ஆராதனை செய்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாத நல்ல பாக்கியம் எனக்கும் உங்களுக்கும் கூட இந்த நாளில் கிடைத்தது. அவரை ஆராதித்தோம், மகிமைப்படுத்தினோம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டோம். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. இந்த நாளுக்குரிய வார்த்தைகளுக்காக தேவசமூகத்தில் காத்திருந்த பொழுது இறைவனாக தேவன் எனக்கு தந்த வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதற்கு ஆண்டவராக தேவன் எனக்கும் உங்களுக்கும் கூட அருள் செய்வாராக. சங்கீத புஸ்தகத்திலே 34வது சங்கீதத்திலே 10வது வசனத்தை ஒரு தேவனுடைய பிள்ளை எழுந்து நின்று எடுத்து வாசிக்கலாம். சங்கீத புஸ்தகம் 34 10வது வசனத்தை ஒருவர் எடுத்து வாசிக்கலாம். வாசிங்க. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்ற வார்த்தைகளை நாம் தியானிப்பதற்கு கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று எழுதியிருக்கிற இந்த வார்த்தைகளுக்காக நாம் இறைவனை நாம் ஸ்தோத்திரிப்போமாக. காட்டுக்கு ராஜா சிங்கம் என்று சொல்லி அறிந்திருக்கிறோம். அது ஒரு பலமான ஒரு காட்டு ஜீவனாக இருக்கிறது. அந்த காட்டு ஜீவன் தன்னுடைய குட்டிகளுக்காக இரையை கவர்ந்து கொண்டு வந்து கொடுக்கிற ஒரு காரியம் இருக்கிறது. அது அதற்கு ஒரு பெரிய காரியம் அல்ல. ஏனென்று சொன்னால் அது பலமான மிருகமாக இருக்கிறது. ஆனபடினாலே அது தன்னுடைய குட்டிகளுக்கு இரை கவர்ந்து வந்து கொடுப்பதற்கு அதற்கு பலன் உண்டு. அப்படி பலமான சிங்கமாக இருந்தாலும் கூட சில வேளைகளில் அதற்கு இரை கிடைக்காமல் பிள்ளைகளுக்கும் இடம் கிடைக்காமல் போய்விடும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளே அவைகளெல்லாம் பட்டினியாக என்ன செய்யுமா கிடக்கும். ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகளுக்கோ ஒரு நன்மையும் குறையக்கூடாது. ஒரு நாள் கூட நாம் சோறில்லை, நமக்கு உணவில்லை, உடை இல்லை என்று சொல்லக்கூடாத அளவுக்கு நாம் எல்லா விதமான நன்மைகளையும் நாம் தேவ சமூகத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறோம். கர்த்தரை தேடுகிறவர்களாக நாம் அதற்காக நாம் ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. அப்படி கர்த்தரிடத்திலிருந்து நன்மை பெற்றுக் கொண்டிருக்கிற நாம் எல்லா நன்மையும் குறையக்கூடாதபடி பெற்றுக்கொள்ள முடியும் தேவனை தேடுகிற பொழுது என்று இங்கே இந்த வார்த்தை நமக்கு போதிக்கிறது. அதற்காக நாம் தேவனை நாம் ஸ்தோத்திரிப்போமாக. நாம் கர்த்தரை தேடுகிறோம், ஆனாலும் கர்த்தரை எப்படி தேடுகிறோம், எப்படி தேடி ஒரு நன்மை குறைபடாதபடிக்கு நாம் எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள வேண்டும், பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி ஆண்டவர் சித்தமான அந்த நாளிலே பார்ப்பதற்கு நாம் தேவனாய் கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் உதவி செய்வாராக. மத்திய புஸ்தகத்தில் 6வது அதிகாரத்தில் 32, 31 முதல் 33 வசனங்களை நாம் இங்கே எடுத்து வாசிக்கிற பொழுது நாம் இந்த உலகத்தினுடைய நன்மைகளுக்காக ஆசீர்வாதங்களுக்காக நாம் அலைந்து திரிய வேண்டியதில்லை என்று சொல்லி நாம் அறிய வேண்டியதாக இருக்கிறது. இந்த உலகத்தினுடைய இந்த நன்மைகளுக்காக ஆசீர்வாதங்களுக்காக நமக்கு வேண்டியவர்களுக்காக நாம் ரொம்ப அலைந்து திரிய வேண்டியதில்லை, ரொம்ப ஒப்பராடப்பட வேண்டியதில்லை என்று சொல்லி கூட நாம் எண்ண வேண்டியதாக இருக்கிறது. அதுக்காக நாம் தேவனை நாம் ஸ்தோத்திரிப்போம். மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் 31 முதல் சில வசனங்களை ஒரு தேவனுடைய பிள்ளை எடுத்து வாசிக்கலாம். வாசிங்க. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாது இருங்கள். இவர்கள் எல்லாம் அங்காணிகள், தேவனை அறியாதவர்கள் என்ன செய்கிறார்கள், ரொம்ப பாரப்பட்டு ஒப்பராடப்பட்டு அல்லது என்ன செய்கிறார்கள், ஓடி ஓடி அங்கீகமாக அலைந்து இதற்காக ரொம்ப பிரயாசப்படுகிறார்கள், பாடுபடுகிறார்கள். நீங்கள் அப்படி ரொம்ப பாடுபட வேண்டிய, ரொம்ப பாரப்பட வேண்டிய காரியம் ஒன்றுமில்லை. ஆமா, இதெல்லாம் உங்களுக்கு வேண்டியது, என்னெல்லாம் உங்களுக்கு வேண்டியது என்று சொல்லி உங்க ஆண்டவர் அறிந்திருக்கிறார். உண்ண உணவு வேண்டும், உடுக்க உணவு வேண்டும், வேலை வேண்டும், வசதி வேண்டும், வாய்ப்புகள் வேண்டும், இருக்க கூடார வேண்டும், பிள்ளைகள் படிக்க வேண்டும், பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிக்க வேண்டும். இப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் எத்தனையோ விதமான கடமைகள் இருக்கிறது என்று சொல்லி நாம் அறிந்தது போல இறைவனும் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் இறைவனை சரியான முறையில் தேடுவோம் என்று சொன்னால் இதற்காக ரொம்ப பாடப்பட வேண்டிய ஒரு அவசியம் என்னதில்லை, இல்லை என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த வார்த்தைகள் நமக்கு என்ன செய்கிறது, போதிக்கிறது. வாசிங்க. இவங்களெல்லாம் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியை தேடுங்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா.
நம்ம ஆண்டவரை தேட வேண்டிய பிரகாரம் முறையாக நம்ம தேடிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா இந்த உலகத்துக்கு அடுத்த காரியங்கள்ல, நம்ம குடும்ப காரியங்கள்ல, பிள்ளைகளுக்கு அடுத்த காரியங்கள்ல எந்த ஒரு காரியமா இருந்தாலும் நம்ம ரொம்ப பாரப்படுறதுக்கோ என்ன செய்யறதுல ரொம்ப அலைஞ்சு திரிகிறதுக்கோ ஒரு காரியம் இல்லை என்று சொல்லி இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அதற்காக நாம் ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. அப்படி தேவையில்லை, ரொம்ப பாரப்பட வேண்டியதில்லை, கவலைப்பட வேண்டியதில்லை, கண்ணீர் வடிக்க வேண்டியதில்லை, ஓட வேண்டியதில்லை, சாட வேண்டியதில்லை என்று சொல்லி இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நமக்கு வேண்டியதெல்லாம் கர்த்தர் என்ன செய்கிறார், தருகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். அப்படியானால் ஒரு நன்மையும் குறையக்கூடாது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்காக நாம் தேவனை நாம் ஸ்தோத்திரிப்போம். எல்லா நன்மையும் கர்த்தர் தருவார், நமக்கு வேண்டியதெல்லாம் கர்த்தர் தருவார், ஒன்றும் குறையாது அப்படின்னு அங்கே என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் எப்படி தேடிட வேண்டும் என்றும் நாம் பார்க்க வேண்டியது ரொம்ப ஒரு அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அதற்காக நாம் தேவனாய் கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. பிரசங்கி புத்தகத்தில் கூட 6ஆம் அதிகாரத்தில் 1-2 வசனங்களை நம்ம இங்கே வாசிக்கிற பொழுது உலக மக்கள் இப்படி அஞ்ஞானிகள் என்று செய்கிறார்கள். ஒரே ஓட்டமா ஓடுறாங்க, சாடுறாங்க, பணத்தை சேகரிக்கணும், சொத்து வாங்கணும், வீடு வாங்கணும், பிள்ளைகளுக்கு 4-5 தலைமுறைக்கு சேர்த்து வைக்கணும், விடக்கூடாதுன்னு சொல்லி ஓடி ஓடி உழைக்கிறாங்க. நல்ல காரியம் தான். ஆனாலும் அவங்க எல்லா நன்மையும் அனுபவிக்கிறார்களா என்று சொல்லி பார்த்தால் ரொம்ப ஒரு கேள்விக்குறியான ஒரு காரியமாக இருக்கிறது. அதை அவர்கள் ஓடி ஓடி சம்பாதிக்கிறார்கள், பாரத்தோடு அலைந்து திரிந்து என்ன செய்கிறார்கள், அவர்கள் சம்பாதம் பண்ணுகிறார்கள். ஆனாலும் அவர்கள் அந்த நன்மைகளை அவர்களால் அனுபவிக்க முடிகிறதா என்பதை நாம் கேள்வி கேட்க வேண்டியதாக இருக்கிறது. நம்ம பிரசங்கி புத்தகத்தில் நீங்க வாசித்து பாருங்க, 6ஆம் அதிகாரத்தில் 1-2 வசனங்களை கூட ஒருத்தர் வாசித்து பார்க்கலாம். வாசிங்க. சூரியனுக்கு கீழே நாம் கண்ட வேறொரு தீங்கும் உண்டு, அது மனுஷனுக்குள்ளே பெரும்பாலும் நடந்து வருகிறது. அதாவது ஆமா, எல்லாம் அவங்களுக்கு நினைச்சதுக்கு அதிகமாகவே கிடைக்கும். ஆமா, என்ன வேணும்னு நினைக்காங்களோ, எதெல்லாம் கையகப்படுத்தணும்னு நினைக்காங்களோ, சம்பாத்தியப்படும் நினைக்காங்களோ, பற்றி கொள்ளணும்னு நினைக்கிறாங்களோ எல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும். அவங்க ஒண்ணு குறைவில்லாமல் கிடைக்கிறது. ஆனாலும் அது அனுபவிக்கும் சக்தி என்ன செய்யலையா, தேவன் அவர்களுக்கு கொடுக்கவில்லை. அந்நிய மனுஷன் என்ன செய்கிறானா அது அனுபவிக்கிறான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனபடியால் தேவ சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லா நன்மைகளும் நம்ம கிட்ட கையில இருந்தாலும் அதை அனுபவிக்கிற ஆசீர்வாதமும் நமக்கு இருக்கணும். அதுதான் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. எல்லாத்தையும் வாழ்க்கை வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு, பேங்க் லாக்கர்ல வச்சுக்கிட்டு, 10 வீடு கட்டிட்டு, பெரிய பெரிய பங்களாலாம் கட்டி போட்டுட்டு, ஊருக்கு ஒரு பெரிய பெரிய தோப்புலாம் வச்சுக்கிட்டு, எல்லா காரியங்களும் வச்சுக்கிட்டு இருந்தாலும் அதை மனரமியமாக நமக்கு அனுபவிக்க முடியல அப்படின்னு சொன்னா அந்த நன்மை இருந்து என்னத்துக்கு என்று சொல்லி சொல்லப்படுகிறது. ஆனால் தேவனை தேடுகிற பிள்ளைகளுக்கோ ரொம்ப பாடுபட வேண்டியவெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை. நம்ம செய்ய வேண்டிய நம்முடைய கடமையை நம்ம சரியா செய்தா போதும். தேவனை தேட வேண்டிய பிரகாரம் ஒழுங்கா நாம் கர்த்தரை தேடினா போதும், எல்லாம் நமக்கு கிடைக்கும். அதை அனுபவித்து சுகிர்த்து இருக்கக்கூடிய நல்ல ஆசீர்வாதமும் அதோடு சேர்த்து கிடைக்கும். அதான் நன்மை என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ஒரு அவசியமான ஒன்றா இருக்கு. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரத்தில் 22வது வசனத்தை கூட நீங்க எடுத்து வாசி பாருங்க. இன்னைக்கு அநேக பெரிய பெரிய கோடீஸ்வரர்களாக இருக்கிறாங்க, பணக்காரர்களாக இருக்கிறார்கள். ஆனாலும் அவருடைய வாழ்க்கையிலே வேதனையும் அவங்க சொத்து சோழர்கள் பெருகி இருக்கிற மாதிரி அநேகமாக பெருகி இருக்கிறது. வேதனையோடு கூடிய ஆசீர்வாதம் தான் அவங்களுக்கு இருக்கு. அதனால என்ன பயனு? அப்போ கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை குறைபடாது என்று சொன்னால் அது மேலான ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. வாசிக்கலாம். நீதிமொழிகள் 10:22 வாசிக்க. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். ஆமா, ஆண்டவர் ஆசீர்வதித்து நல்லா இருப்பான்னு சொன்னார்னா அதான் நல்லா இருக்கு, அவங்க தான் நல்லா இருப்பாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் பார்த்து ஒரு மனிதனை ஆசீர்வதித்து நல்லா இருப்பா அப்படின்னு சொன்னா அவங்க நல்லா இருப்பாங்க. அதான் ஆசீர்வாதம். தூத்துக்குடியில செவாலியர் மச்சாடோ என்று சொல்லி ஒரு பெரிய கோடீஸ்வரன் இருந்தார். அவருக்கு செவாலியர் மச்சாடோ என்று எதற்கு பேர் வந்தது என்று சொன்னால், அங்கே ஆசியில அவருக்கு
ஒரு பட்டம் கொடுத்திருந்தார், செவாலியர் என்று சொல்லி ஒரு பட்டம் கொடுத்திருந்தார்கள். அந்த பட்டம் பெற்றவர்கள் வெளிநாட்டில இருந்து ஒரு முக்கியமான ஒரு பட்டம், அந்த ஆர்சி காரியத்தில் பட்டம். அந்த பட்டத்தை அவருக்கு கொடுத்தாகிவிட்டது என்று சொன்னால், அங்க தூத்துக்குடியில அங்க ஒரு மாதா கோயில் இருக்கிறது. அந்த மாதா கோயில் திருவிழா நடக்கும். திருவிழா நடக்கிற பொழுது அது இந்துக்களை போல ஆர்சியும் ஒன்றுதான். அவர்கள் என்ன செய்வார்கள், மாதா சிலையை ஒரு சப்பரத்தில் வைத்து தேர்ல வச்சு இழுத்துக்கிட்டு வருவாங்க. அப்படி இழுத்துக்கிட்டு வருகிற பொழுது முன்னால ஒரு வாகனம் வரும். அந்த வாகனத்தில் இந்த செவாலியர் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, அந்த செவாலியர் பட்டப்பட்டவர் என்ன செய்யணும்னு சொன்னா, கையில ஒரு தங்க வாள் கொடுத்திருப்பாங்க. அந்த தங்க வாள் அப்படி பிடிச்சுக்கிட்டு அந்த வருகிற அந்த விக்கிரத்துக்கு என்ன செய்யணும், இவரு பாதுகாவல் கொடுக்க. அது ஒரு பெரிய கௌரவ போஸ்ட், ரொம்ப ஒரு கௌரவ போஸ்ட். செவாலியர்னா அது ஒரு பெரிய என்ன செய்யறது, ஒரு கௌரவ போஸ்ட். அது அவர் அப்படி முன்னால நின்று வருவார். அவ்வளவு ஒரு பெருமை மிக்கவர், பெரிய பணக்காரர். ஆனா அவர் வீட்டுக்குள்ள நிம்மதி கிடையாது அவருக்கு. ஹல்லேலூயா! எல்லாம் இருந்துச்சு, அவர் வீட்டுக்குள்ள அவருக்கு என்ன செய்யாது, நிம்மதி கிடையாது. நிம்மதியா வீட்டுக்குள்ள என்ன செய்ய முடியாது, தூங்க முடியாது. அப்படி ஒரு நிர்பந்தமான ஒரு பாக்கியம் இல்லாத மனுஷன் என்றுதான் அவரை பற்றி சொல்ல வேண்டாம். நான் அப்பொழுது ஆண்டவரை அறியவில்லை. நான் உலக மனிதனாக இருந்தேன். நல்ல வாலிப பிராயம், ஒரு 17, 18, 20 வயசு இருக்கும். இருக்கிற பொழுது என்னுடைய வளர்ப்பு தகப்பனார் தூத்துக்குடியில ஒரு ஜோசப் தியேட்டர் என்கிற ஒரு தியேட்டர்ல இந்த வண்டி எல்லாம் வாங்கினக்கெல்லாம் இப்போ கொண்டு விட்டா, பைக்கெல்லாம் விட்டா அதுக்கு பைசா பிடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ தெரியல. அப்போ மாதிரி சைக்கிள் தான் அப்போ அந்த காலத்தில் அதிகமாக இருக்கும். பைக்கெல்லாம் 1-2 பேர் தான், கார்லாம் 1-2 தான் வச்சிருப்பாங்க. அந்த பைக்கு கார்லாம் கொண்டுட்டு சினிமாவுக்கு வர்றவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, அதுக்கு ஒரு கான்ட்ராக்ட் எடுத்திருப்பாங்க. அது ஒரு சைக்கிளுக்கு இவ்வளோன்னு இப்படி ஒரு கான்ட்ராக்ட் அது ஒன்று எடுத்து வச்சிருந்தார். ஸ்டுடியோவும் நடத்தினார். நான் தான் இடைநேரங்களில் போய் அங்கே அதுக்கு வேலைக்கு ஒரு ஆள் வைத்திருப்போம். அவர்கள் அந்த சைக்கிள் கூட பைசாவெல்லாம் கலெக்ட் பண்ணுவார்கள். ஒவ்வொரு ஷோவுக்கும் போய் காலையில் ஷோ, மத்தியான ஷோ, ராத்திரி ஷோ, மிட் நைட் ஷோன்னு ஒவ்வொரு ஷோவுக்கும் கடந்து போய் அந்த ரூபாயெல்லாம் கலெக்ட் பண்ணி எவ்வளோ ரூபாய், எத்தனை சைக்கிளுக்கு எவ்வளோ பணம் வந்திருக்குன்னு வாங்கிக்கிட்டு வருவேன். அப்படி போகிற பொழுது ராத்திரி ரெண்டில் கொஞ்ச நேரம் அந்த தியேட்டரில் நிற்கிறதும் அங்கே அந்த சினிமா காரியங்களை லேசா அப்படி பார்க்கிறதுமான ஒரு பழக்கம் உண்டு. நாம் அப்படி போய் கொண்டிருக்கிற காலங்களில் இந்த செவாலியர் மச்சாடா என்று சொல்லுகிறான இந்த மனிதர் ஒவ்வொரு நாளும் ராத்திரி அந்த 10 மணிக்கு மேலே நடக்கும்ல அந்த மிட் நைட் ஷோ என்று சொல்வார்களா, அந்த ஷோவுக்கு ஒவ்வொரு நாளும் வருவார். வந்துவிட்டு கீழே அங்கே இருக்கிறான் அந்த ஓனர் ஒரு ஆசைக்காரர், அவரோடு கூட அப்படி அவரோட மகனோடு கூட பேசிக்கொண்டு மேலே ஏறி போய் இருக்குல்ல கடைசியில் பெரிய சோபா இருக்கும், இவ்வளோ பெரிய சோபா இருக்கும். அந்த சோபாவில் போய் அப்படி சார்ந்த மாதிரிக்கு அப்படி உட்கார்ந்துருவார். சினிமா பார்க்காரா பார்க்க மாட்டாரா தெரியாது. எனக்கு ரொம்ப ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. என்ன மனுஷன், நேற்று பார்த்த படத்தை தான் இன்னைக்கும் பார்க்காரு, இன்னைக்கு பார்த்த படத்தை தான் நாளைக்கு பார்க்காரு, தினமும் இங்கே வாராரு, என்னையா பார்த்த படத்தையே பார்க்காரு அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறது உண்டு. காரியங்களை விசாரித்து அறிந்த பொழுது வீட்டுக்கு போனால் தூங்க முடியாது. எல்லாரும் தூங்கின பிறகு தான் அவர் வீட்டுக்கு போகணும். அந்த அளவுக்கு வீட்டில் என்னது அவருக்கு நிம்மதி கிடையாது. ஆனால் அப்படினால இவ்வளோ பெரிய செவாலியர் மாதாவுக்கே பாதுகாவலர் இருக்கிறவருக்கு வாழ்க்கையில நிம்மதி கிடையாது, சமாதானம் கிடையாது, சந்தோஷம் கிடையாது. எல்லாம் இருக்கு, வேண்டியதெல்லாம் இருக்கு, கோடீஸ்வரன் என்று சொல்லி பார்க்க முடியும். ஆனால் அவர் அதை அனுபவிக்கிறதுக்கும் அதில் சந்தோஷப்படுகிறதுக்கும் அவருக்கு என்னதுல கொடுத்து வைக்கல அப்படின்னு நாம் சொல்லணும். அவருக்கு ஒரு பையன் இருக்கான், அவன் சரியான கஞ்சா இந்த மாதிரி காரியங்கள்லாம் குடிக்கிற, கொஞ்சம் மைண்டு கொஞ்சம் சரி கிடையாது அவனுக்கு. அவன் என்ன செய்வான், எங்கள் கடையில் நாங்கள் ஸ்டுடியோவில் இருப்போம், நாங்கள் ஸ்டுடியோவில் இருந்துட்டு ஏத்தால பார்த்தோன்னா ஏத்தால ஒரு இந்த குடிக்கிற ஒரு கடை உண்டு, இஞ்சி கடைன்னு சொல்லுவார்கள், இஞ்சி ஷாப்புன்னு சொல்லுவார்கள். அந்த காலத்தில் அப்படி ஒரு சரக்கு உண்டு. அந்த சரக்கு அடிக்கிறதுக்கு அந்த ஏற்ற கடைக்கு வருவான். அவனுக்கு காசெல்லாம் அவங்க கேட்க மாட்டாங்க, எனக்கு எவ்வளோ நாள் அவர் கொடுத்துருவாரு. அப்படி வந்து அதை குடிச்சிட்டு ஒரு அரை போதையில் தான் அந்த பையன் எப்படி இருப்பான், கொஞ்சம் மைண்டில் அவனுக்கு கொஞ்சம் மைண்டும் சரி கிடையாதுன்ட்டு சொல்லுவார்கள். அப்படி போகிற பொழுது அவர் காரில் அப்படி ஒரு நாள் போனார். போகும்போது இவர் ரோட்டில் நின்று இப்படி கையை மறைச்சிட்டு, ஏல செவலியர் கீழே இறங்கல அப்படின்னு சொன்னான். தகப்பனை பார்த்து அப்போ எப்படி இருந்திருக்கும் பாருங்க, ஏல செவலியர் கீழே இறங்கல அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தமாக ஒரு காரியம் சொன்னாங்க. எல்லாரும் கூடி வேலைக்க பார்த்து அந்த மனுக்கு எவ்வளோ, அந்த மனிதருக்கு எவ்வளோ துக்கம் வெக்கமாக இருக்கும். இருந்தென்ன எல்லாம் இருந்தென்ன, அதுக்கெல்லாம் அந்த வாரிசு அந்த ஒரே பையன் தான். அது இருந்தாலும் அவருக்கு அப்படி ஒரு
வருத்தமான ஒரு வாழ்க்கை அவருக்கு. ஆனப்படினால் இருந்தும் அனுபவிக்க முடியவில்லை, கொடுத்து வைக்கவில்லை என்று சொல்வார்களே, அப்படி அவர் இருந்தார்கள். அதைத்தான் நாம் இங்கே என்ன செய்கிறோம், நாம் பார்க்கிறோம் என்று சொல்லி நமக்கு பார்க்க முடிகிறது. எல்லாம் இருக்கிறது, ஆனால் வேதனையோடு கூட அது இந்த எல்லா ஆசீர்வாதம் இருக்கிறது. அப்படி வேதனையோடு கூட ஒரு மனிதனுக்கு ஆசீர்வாதம் இருந்தால் அது இருந்தும் இல்லாத போலதான் என்று சொல்லி நாம் அறிய வேண்டியதாக இருக்கிறது. அப்படினால் தேவ சமூகத்திலே கடந்து வந்திருக்கிறார் தேவனுடைய பிள்ளைகளே. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், ஆனாலும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் என்ன செய்யாது, ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொல்லி இங்கே எழுதப்பட்டிருக்கிற இந்த வார்த்தைகளுக்காக நாம் ஆண்டவருக்கு அதிகமாக நாம் சோத்திரம் செலுத்துவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் தேவசமத்தில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எப்படி தேடுகிறோம், எப்படி தேட வேண்டும், எப்படி தேடினால் நமக்கு எந்த குறை இருக்காது, எல்லாவற்றையும் கர்த்தரே என்ன செய்வார், பார்த்து பார்த்து செய்வார் நமக்கு என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டியதும் ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்கிறது. சங்கீத புத்தகத்தில் 53வது சங்கீதத்தில் 2-3 வசனங்களை கூட ஒரு தேவனுடைய பிள்ளை எடுத்து வாசிக்கலாம். தேவனை தேடுவர்கள் எப்படி தேட வேண்டும் வாசித்து பாருங்க. சங்கீதம் 53:2-3. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க மறுபுத்திரை கண்ணோக்கினார். எல்லாரும் வழிவிலகி ஏகமாக கெட்டு போனார்கள். ஆமா, அப்ப உலகத்தில் ஆண்டவரை தேடுறவங்க இல்லையா இருக்காங்க. ஆனா எப்படி தேடுகிறார்கள் என்றுதான் நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அப்போ எப்படி தேடணும், ஆண்டவர் உள்ளன்போடு உண்மையா தேடணும். அதான் ரொம்ப முக்கியமான காரியம். ஆண்டவரை எல்லாரும் தேடுறாங்க, நாமளும் தேடுறோம். அப்ப ஆண்டவரை எப்படி தேடணும், எப்படி தேடலாம் ஒரு நன்மை குறைபடாது என்று சொல்லி பார்க்கிற பொழுது அவர்கள் தேவனை அறிந்தும் அறியாதவர்கள் போல இருக்கிறார்கள். நாமும் அறிந்தும் அறியாதவர்கள் போல நாம் தேவனை தேடக்கூடாது. உள்ள அன்போடும் உண்மையாகவும் ஆண்டவரை நம்ம தேடணும் அப்படின்னு வேதம் நமக்கு சொல்லுகிறது. உபாகமம் புத்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 29வது வசனத்தை ஒரு தேவனுடைய எடுத்து வாசிக்கலாம். முழு இதயத்தோடும் தேவனை தேட வேண்டும், அதான் உண்மையா தேடுகிறது என்று சொல்லி அர்த்தம். முழு இதயத்தில் முழு மனசோட முழு அன்போட உண்மையா ஆண்டவரை தேடணும். நம்ம மனசை பூரா ஆண்டவருக்கு கொடுத்து ஆண்டவரை தேடணும், அதான் முக்கியமான காரியம். உபாகமம் 4:29 வாசிக்கலாம். ஆமா, முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் எப்படி தேடணுமா, முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடும் நினைச்சணுமா ஆண்டவரை தேடணும் அப்படின்னு இங்கே ஆண்டவர் என்ன செய்கிறார், நமக்கு எப்படி தேடணும் அப்படின்னு நமக்கு எழுதி வச்சிருக்கா. முழுசா தேடணும், முழு இதயத்தோடு தேடணும். இந்த இருக்கு ஒரே இருதயம், அது ஆண்டவருக்காக முற்றிலும் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த இருதயத்தை முழுசா ஆண்டவருக்கு கொடுத்து ஆண்டவரை தேடணும். நம்ம மனசை முழுசா ஆண்டவருக்கு கொடுத்து ஆண்டவரை தேடணும். நம்ம மனசை முழுசா ஆண்டவருக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா நம்மளோட வாழ்க்கையை முழுசா ஆண்டவருக்கு தான் கொடுத்துருப்போம். நம்ம மனசுல கொஞ்ச இடத்துல ஆண்டவருக்கும், கொஞ்ச இடத்துல நமக்கும், கொஞ்ச இடத்துல உலகத்துக்கும், கொஞ்ச இடத்துல நம்மளோட உறவுகளுக்கும் வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா அது முழுசா ஆண்டவரை முழுமையா தேடுகிற ஒரு காரியம் அல்ல. நம்ம முழுசா நம்ம மனசா ஆண்டவருக்கு கொடுத்து நம்மளோட வாழ்க்கையும் ஆண்டவருக்கு கொடுத்து ஆண்டவர் என்ன செய்யணுமா முழுசா உண்மையா நம்ம தேடணும். அதான் ஆண்டவரை தேடுகிறது. இப்படி தேடுகிறவருக்கு ஒரு நன்மை என்ன செய்யாதான் குறையாது என்று வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது. சங்கீத புத்தகத்தில் 63:1 கூட நீங்க எடுத்து வாசிப்போம். அப்ப முழு மனசையே நம்மளோட வாழ்க்கையே முழுசா ஆண்டவருக்கு கொடுத்து ஆண்டவருக்கு பிரியமா ஆண்டவரை தேடணும். அதான் உள்ள முக்கியமான ஒரு காரியம். வாஞ்சியோடு ஆண்டவரை தேடணும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. சங்கீதம் 63:1 வாசிங்க. தேவனே, நீ என்னுடைய தேவன், அதிகாலமே உண்மை தேடுகிறேன். வறண்டு விளையாட்டதும் தண்ணீரற்றமான நிலத்திலே என் ஆத்மா உண்மையில் தாகமா இருக்கிறது. என் வாசமானது உண்மை என்ன செய்கிறது, வாஞ்சிக்கிறது என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையிற்காக நாம் தேவனாய் கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும். நம்ம ஆண்டவர் மேல ஆசையா அவரை தேடணும். நல்ல நமக்கு வழங்குற மாதிரி சொல்றாருந்தா ஆண்டவர் இடத்துல என்ன செய்யணுமா, ஆசையா அவரை நம்ம தேடணும். ஆண்டவர் மேல அவ்வளவு கொள்ள ஆசை நமக்கு இருக்கணும். ஆசையா நம்ம தேடணும். நமக்கு வேணுங்கிறதுக்காக ஆண்டவரை தேடுற வேற, ஆண்டவரையே தேடுகிறதுங்கிறது வேற. ஹல்லேலூயா. நமக்கு வேணுங்கிறதுக்காக ஆண்டவரை தேடுறது வேற, ஆண்டவரையே தேடுகிறதுங்கிறது வேற. அவன் ஆண்டவரையே தேடுகிறது என்பது
ஒரு வசதியான ஒரு காரியம், மேலான ஒரு காரியம். ஆண்டவர்ல அதிகமான அன்பு கொண்டு, ஆசை கொண்டு, அவர் மேல அதிகமான வாஞ்சியோடு, விருப்பத்தோடு உண்மையாக அவரை தேடணும். அப்படி தேடுகிறது தான் ஆண்டவரை தேடுகிறது என்று சொல்லி எழுதப்படும். கர்த்தரை தேடுகிறது என்று சொல்லுகிறதுக்குன்னா இப்படி நமக்கு என்ன செய்யணுமா, ஆண்டவரை நம்ம தேடணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீத புஸ்தகத்தில் 105ஆம் சங்கீதத்தில் 4வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீத புஸ்தகத்தில் 105:4 கர்த்தரையும் அவர் வல்லமையை நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். நித்தமும் தேடணும், எப்பவும் ஆண்டவரை தேடணும், ஆண்டவரை தேடிக்கிட்டே இருக்கணும். அதான் ஆண்டவரை தேடுகிறது என்று சொல்லி நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை ஆனா விசேஷமா வாரத்தில் முதல் நாள நம்ம எந்த சூழ்நிலையிலும் மிஸ் பண்ணிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. அது சரியா நம்ம என்ன செய்யணும், அந்த நாளில் கர்த்தருக்கு நம்ம ஆராதனை செய்யணும். ஞாயிற்றுக்கிழமை தான் அந்த காலங்களில் என்ன செய்யறாங்க, அதிகமாக ஃபங்க்ஷன்லாம் வைக்கிறாங்க. நான் பாருங்க, பக்கத்தில் கூட ஒரே சத்தமாக கேட்டுட்டு இருக்கு. அப்போ ஃபங்க்ஷன் வச்சுட்டாங்கன்னா எவ்வளோ பெரிய சொந்தக்காரனாக இருந்தாலும் சரி, அங்கே போகக்கூடாது, ஆலயத்துக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு மேலே போய் என்ன செய்யலாம், அவங்ககிட்ட காரியங்களை விசாரிச்சுக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தோட, மன உறுதியோட உண்மையா என்ன செய்யணும், கடவுளை தேடணும். நித்தமும் கடவுளை தேடணும், எல்லா காலங்களையும் கடவுளை தேடணும். அது விசேஷமாக கர்த்தருடைய நாளில் கர்த்தரை சரியா தேடணும். பலவீனமாக இருந்தால் கூட உருண்டு வந்து தேவ சமூகத்தில் வந்து குடும்பம் மட்டும் கர்த்தருக்கு ஆராதனை செய்யணும். வல்லுசா சட்டடியாக படுத்துட்டாங்கன்னா வீட்டில் படுத்துக்கோங்க. லேசா கசா கொஞ்சம் உடம்புக்கு முடியலைங்கிறதுக்காக வீட்டில் படுத்துக்கிடாதீங்க. ஆலயத்தில் வந்து படுத்துக்கோங்க, இல்லை உட்காந்துக்கோங்க. நீங்கள் போகும்போது சுகமாகி போயிடுவீங்க. இதான் கர்த்தரை தேடுகிற காரியம். அல்லேலூயா. என்னுடைய தாய் மாமா மகளுக்கு கல்யாணம், ஒரே பிள்ளை. ஞாயிற்றுக்கிழமை வச்சுட்டாரு அப்போ, ஒரு 10-30 வருஷத்துக்கு முன்னால். நான் போகலை. நான் நேரு ஆலயத்துக்கு போயிட்டு ஆராதனைக்கு போயிட்டு முடிஞ்சதுக்கு பிறகு தான் மத்தியானம் போல போனேன். அவர் சங்கடப்பட்டு இருக்காரு. அவரா என் கூட கடைசி வரைக்கும் இருக்க போறாரு, என் கூட இருக்க போய் என் ஆண்டவர்ல அப்படிப்பட்ட ஒரு காலங்களில் எனக்கு விரோதியாக எதிரியாக கூட மாறின காலங்கள் எல்லாம் உண்டு. அதனுடைய மனிதர்கள் இன்றைக்கு நமக்கு வேண்டப்பட்டவங்களா இருப்பாங்க, நாளைக்கு நமக்கு எதிரிகளாக மாறிடுவாங்க, நமக்கு விரோதிகளாக மாறி விடுவார்கள். என் உறவுகள் எல்லாம் அப்படிதான் இருந்திருக்கிறது. எல்லாம் பார்த்துட்டு தான் வந்துகிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம அப்படி இருக்க முடியாது, இருக்கக்கூடாது என்று சொல்லி நான் பார்க்க வேண்டியது. பாருங்க, சில சகோதரர்களுக்கு சொந்தக்காரன் கல்யாணம்னா 3 நாள் 4 நாள் லீவ் போட்டுட்டு அந்த கல்யாணத்துக்கு போவாங்க, என்கேஜ்மெண்ட்டுக்கு போவாங்க, எல்லாம் போவாங்க. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வர்றதுக்கு மாதத்தில் 1 நாள் 2 நாள் வர்றதுக்கு கூட அவங்களுக்கு சமயம் கிடைக்காது, லீவ் கிடைக்காது. அதுக்கு மாத்திரம் லீவ் கிடைக்காது. எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார். நாம் எப்படி கர்த்தரை தேடுகிறோம்? ஹல்லேலூயா. நாம் எப்படி கர்த்தரை தேடுகிறோம்? வாரமூர் 6 நாளைக்கு வேலைக்கு போவாங்க சிலர். 7ஆம் நாள் உடம்புக்கு முடியல, 6 நாள் பார்த்ததுக்கு 7ஆம் நாள் முடியலன்னு சொல்லி வாரத்தில் முதல் நாள் வச்சுவாங்க, வீட்டில் படுத்துக்கிடுவாங்க. இது கர்த்தரை தேடுகிறது அல்ல. கர்த்தரை நித்தமும் தேட வேண்டும். எப்பொழுதும் கர்த்தரை தேடிக்கிட்டே இருக்கணும். பாத்தியோட தேடணும், அன்போடு தேடணும். இந்த சின்ன மனசுல இருக்கிற அந்த சின்ன இடமும் முழுசு ஆண்டவருக்கு தான், வாழ்க்கையை ஆண்டவருக்கு தான். சரியாக ஒப்பு கொடுத்து ஆண்டவரை நாம் தேட வேண்டும். ஹல்லேலூயா. இதுதான் தேடுகிறது. இப்படி நீங்க தேடி பாருங்க, உங்களுக்கு எந்த நன்மையும் குறையாது. அதான் அதில் உள்ள முக்கியமான ஒரு காரியமா இருக்கிறது. சங்கீதத்தில் 119 2வது வசனத்தை கூட ஒரு தேவண்டை எடுத்து வாசிக்கலாம். அவருடைய சாட்சிகளை கை கொண்டு, ஆமா, முழு இதயத்தோடு நீங்க தேடினீங்கன்னா நீங்க பாக்கியவான்கள். ஒரு நன்மை உங்களுக்கு குறையாது. வசனத்தின்படி ஆண்டவரை நம்ம தேடணுமா? பைபிள்ல நமக்கு எழுதி கொடுத்திருக்கிற ஆலோசனை எழுதியபடி, அது சொல்றபடி கேட்டு நம்ம நடந்தா, கர்த்தரை தேடினா அது பெரிய பாக்கியம். அவங்களுக்கு ஒரு நன்மை என்ன செய்யாது, குறையக்கூடாது என்று வேதம் நமக்கு காண்பிக்கிறது. ஏசாயா 26ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தை கூட நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். ஏசாயா 26:3 உம்மை உறுதியாய் பற்றிக் கொண்ட மனதை உடையவன், உண்மையே நம்பி இருக்கிறபடினால், முழுசா ஆண்டவரே சார்ந்து இருக்கிறபடினாலே, நம்பி இருக்கிறபடினாலே அவனை பூரண சமாதானத்துடன் என்ன செய்வ காத்துக் கொள்வீர். அவங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும், ஒன்றும் குறைஞ்சு போகாது, எல்லாம் உண்டாயிருக்கும், எல்லா நன்மையும் உண்டாயிருக்கும் அப்படின்னு இங்க தெளிவாக என்ன செய்கிறது எழுதப்பட்டிருக்கு. நம்ம உறுதியா உண்மையா உள்ளன்போடு
வாஞ்சையோடு நித்தமும் எல்லா காலங்களிலும் நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய மனதையும் முழுசாக கடவுளுக்கு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து நீங்கள் தேடினீங்கன்னா எந்த நன்மையும் உங்களுக்கு கண்டிப்பாக குறையாது. ஹல்லேலூயா. நீங்கள் தேடிட்டு வந்து குறையா இருக்குன்னு ஆண்டவர்கிட்ட என்கிட்ட சொல்லுங்க பார்ப்போம். நான் ஆண்டவர்கிட்ட கேட்க என்ன ஆண்டவர் அவங்க எல்லாம் சரியா செய்கிறாங்க, சரியா உண்மைக்கு தேடுறாங்க, நீ எதிர்பார்க்கிறபடி, நீ விரும்புகிறபடி, நீ சொன்னபடி உங்களுடைய வசனத்தின்படி தன்னுடைய வாழ்க்கை மனதை இறைவனுக்கே முழுசாக ஒப்பு கொடுத்து நித்தமும் உண்மை தேடுறாங்க, இடைவிடாமல் உங்களுக்கு உண்மை தேடுறாங்க. ஏன் ஆண்டவரே அவங்களுக்கு இப்படி ஒரு குறைபாடு இருந்துச்சு, இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன் உங்களுக்காக. ஹல்லேலூயா. நீ தேடி பாருங்க, ஒரு நன்மை குறையப்படாது. ஹல்லேலூயா. எல்லாம் உங்களுக்கு உண்டாயிருக்கும், உங்களுடைய குடும்பங்களுக்கு உண்டாயிருக்கும், பிள்ளைகளுக்கு உண்டாயிருக்கும், உங்களுடைய வாழ்க்கை எல்லாம் உண்டாயிருக்கும் என்று சொல்லி நாம் அறிய வேண்டியதாக இருக்கிறது. அதற்காக நாம் தேவநாயகத்திற்கு அதிகமாக நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவதற்கு கடன் பட்டிருக்கிறோம். எல்லா கிடைக்கும், நமக்கு எல்லாம் உண்டாயிருக்கும், ஒரு நன்மை குறையப்படாது. ரொம்ப கவலைப்பட வேண்டியது, ஓடிச்சாட வேண்டியதுலாம் ஒண்ணு கிடையாது. அவர் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியா இருப்பார்கள் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் முதிர் வயதிலும் கனி தந்து என்ன செய்வார்கள், புஷ்டியாக இருப்பார்கள் என்று வேதம் சொல்கிறது. கண்டிப்பாக அது நடக்கும். நீங்கள் குறைபட மாட்டீர்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிற அந்த அன்பிற்காக நாம் தேவனை நாம் ஸ்தோத்திரிப்போம். புலம்பல் புஸ்தகத்திலே 5ஆம் அதிகாரத்திலே 9வது வசனம் இப்படி நம்ம சொன்ன மாதிரி நம்ம என்ன சொல்லுமா, ஆண்டவரை தேடினா அவர் நல்லவராக நமக்கு இருப்பார் என்று சொல்லி அந்த புலம்பல் புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிற இந்த வார்த்தைகளை நாம் வாசிப்போமாக. புலம்பல் 5ஆம் அதிகாரத்திலே 9வது வசனத்தை ஒரு தேவனுடைய பிள்ளை எடுத்து வாசிக்கலாம். வாசிக்க நம்பர் ஏதோ மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு வசனம் உண்டு. அவர் நல்லவராக இருந்து நன்மை செய்கிறவராக இருந்து இருக்கிறார் என்று சொல்லி வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க பார்ப்போம். அவர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாக இருக்கிறார். அப்படி ஒரு வசனம் உண்டு. அதற்காக அதற்கு நாம் தேவனை நாம் ஸ்தோத்திரிப்போமாக. அவர் நல்லவரும் அவர் நன்மை செய்கிறவருமாக இருக்கிறார் என்று அந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறோம். அப்படினால இந்த சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறார் தேவனுடைய பிள்ளையார் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாக இருந்து நமக்கு வேண்டியதெல்லாம் கண்டிப்பாக என்ன செய்வார் என்று சொல்லி பார்க்கிறோம். வேதாகமத்தில் ரூத்து புஸ்தகத்தை எடுத்து நீங்கள் வாசித்து பாருங்கள். ரூத் 2ஆம் அதிகாரத்தில் 11, 12 வாசித்து பாருங்கள். அந்த ரூத் இருக்கிறான அந்த பெண்மணி இஸ்ரவேல் குடும்பத்தை சார்ந்தவர் அல்ல. அவர் தேவன் அறியாத விக்கிர ஆராதனை குடும்பத்தை சேர்ந்தவராக இருந்தார். ஒரு மோவாபிய ஸ்திரீயாக இருந்தார். இந்த மோவாபியரை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற பொழுது இந்த மோவாபியன் 10 தலைமுறைக்கு என்ன செய்யக்கூடாது, என்னுடைய ஆலயத்துக்கு வரக்கூடாது என்று சொல்லி அப்படி ஒரு சாபம் போட்டு வச்சிருந்தாரு. அப்படி ஒரு சந்ததியில பிறந்த அந்த சகோதரி கர்த்தரை எந்த அளவுக்கு உறுதி உண்மையமா தேடினார் அப்படின்னு சொல்லி இங்கே வேத புத்தகத்தில் நான் பார்க்க முடிகிறது. ரூத் 2ஆம் அதிகாரத்திலே 11, 12 வசனங்களை வாசிக்கலாம். அதற்கு போவாஸ், உன் புருஷன் மரணமடைந்த பின்பு, ஆமா, உன் ஜென்ம தேசத்தை விட்டு, ஆமா, விவரமாக தெரிவிக்கப்பட்டது. ஆமா, அவரே போதுன்னு நம்பி மன உறுதியா நீ வந்துட்ட. ஆமா, எல்லாம் உனக்கு உண்டாயிருக்குமா, நீ நல்லா இருப்ப, ஆசீர்வாதமா இருப்ப. ஏன்னா நீ தேவனறியாத ஒரு குடும்பத்தில் பிறந்த பிள்ளையா இருந்த போதிலும், வேறு தெய்வங்களை வழிபட்டு வந்த பிள்ளையா இருந்த போதிலும், உன் குடும்பத்துக்கு, இந்த நகோமி குடும்பத்துக்கு வாக்கப்பட்டு நீ வந்துட்ட. வந்த பிற்பாடு இவர் தான் ஆண்டவர்னு அறிஞ்ச பிற்பாடு என்ன செஞ்சுட்ட, நீ அவரை உறுதியாக உண்மையாக பற்றி கொண்டு அவர் போதும், அவர் குடும்பம் போதும், அந்த ஜனங்கள் போதும்னு சொல்லி உன்னுடைய சொந்த தேசத்தை விட்டு வந்துட்ட. நல்லபடியாக வந்தியா? அதுவும் இல்லை. புருஷனும் செத்து போனா, சின்ன வயசில் ஒரு குழந்தை பாக்கியம் கூட உனக்கு கிடைக்கல. அந்த கர்த்தரை நம்பி கடவுளை நம்பி வந்ததுக்கு. ஆனாலும் அவர் கடவுள், அவர் தேவன் என்று நீர் அறிந்து கொண்ட பொழுது
என்ன பந்தாலும் வரட்டும்னு அவரே போதுன்னு என்ன செஞ்சுட்டு நீ அவரை பற்றி கொண்டு வந்துட்டு இல்லை, அதனால உனக்கு நல்ல ஆசீர்வாதம் கிடைக்கும், உன்னை ஆண்டு ஆசீர்வதிப்பார் மாறு என்று அந்த பரிசுத்தவான் என்ன செய்தார், அவளை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி அங்கே வேத புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாம் உண்டாயிருக்கிற பொழுது கர்த்தரை தேடுகிறது இல்லை. எல்லாம் குறைபட்டு நாம் மிகுந்த நெருக்கத்தில், பாரத்திலும், துக்கத்திலும், வருத்தத்திலும், கவலையிலும், கண்ணீரிலும் நமக்கு பலனற்று போய் மிகுந்த தொய்ந்த நிலையில் இருக்கிற பொழுதும் கர்த்தரை தேடுகிறது தான் தேடுகிறது. ஹல்லேலூயா. அப்படி அந்த சகோதரி தேடினார்கள் ரூத் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அவைகளுக்காக நாம் தேவனாய் கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோமாக. பஞ்சமலைக்கு மோவாப் தேசத்துக்கு போயிட்டு அங்கே எல்லாத்தையும் இழந்துட்டு நகோமி திரும்பவும் கர்த்தர் தன் சுய தேசத்தை, இஸ்ரவேல் தேசத்து ஜனங்களை சந்தித்தார், அங்கே ஆசீர்வாதம் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி கேள்விப்பட்டு திரும்ப வருகிற பொழுது 2 பேர் அவருடைய பிள்ளைகளை கட்டியிருந்தாங்க. 2 பேரையும் வாரம் மாமின்னு கூட வந்தாங்கன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இடையிலேயே ஓர்பால் என்ன செய்தாலாம், போமா அப்படின்னு சொன்னபோது அந்த உறுதி இல்லாமல் போயிட்டார். ஆனால் இவங்க உறுதியாக பற்றி கொண்டார்கள் என்று சொல்லி வேத புத்தகத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது. ரூத் 1ஆம் அதிகாரத்தில் 14 முதல் தொடர்ந்து வசனங்கள் நமக்கு வாசிக்கிற பொழுது நாம் அறிந்து கொள்ளப்படுகிறது. இப்படி நாம் உறுதியாக உண்மையாக ஆண்டவரை நாம் பற்றி கொண்டிருப்போம் என்று சொன்னால் கண்டிப்பா ஒரு நன்மை குறைபடாது. சில காரியங்கள் குறையா இருந்தாலும் அதை நிறைவாக்கிடுவார் ஆண்டவர். ஹல்லேலூயா. நீங்க சரியா கர்த்தரை தேடி பாருங்க, நான் சொன்னபடி தேடி பாருங்க, வசனத்தின்படி நீங்க கர்த்தரை தேடி பாருங்க. உங்க வாழ்க்கையை முழுசா கர்த்தருக்கு கொடுத்து, உங்க மனதை எல்லாத்தையும் கர்த்தருக்கு கொடுத்து நீங்க தேவனை உண்மையா தேடி பாருங்க. ஒருவேளை ஏதாவது காரியம் உங்க வாழ்க்கையில குறைஞ்சிருந்தாலும் அது கர்த்தர் என்ன செஞ்சிருவாரு, நிறைவாக்கி தந்துடுவாரு. ஹல்லேலூயா. அம்மா அது குறையா இருந்தாலும் அது நிறைவாக்கிடுவாரு. எல்லாத்திலையும் நம்ம சரியா இருக்கணும். ஒரு அருமையான ஒரு குடும்பத்தை எனக்கு தெரியும். அந்த குடும்பத்துல நல்ல கை நிறைய சம்பாத்தியங்கள், வருமானங்கள் உண்டு. படிப்பறிவு குறையான சகோதரனாக இருந்தாலும் நல்ல ஞானமும் நல்ல உடல் உழைப்பும் திறமையும் உள்ள ஒரு சகோதரன். நல்ல ஒரு இடத்துல நல்ல ஒரு சம்பாத்தியம் உள்ள ஒரு வேலையை அவர் பார்த்து கொண்டிருந்தார். அவர் வேலை பார்க்கிற இடத்துல அவருக்கு நல்ல கனமும் மரியாதை உண்டாயிருந்தது. படிப்பு தான் இல்லை, ஆனால் திறமை இருந்தது. நல்ல சம்பாத்தியம் பண்ணுவார். ஆயிரக்கணக்கான பணம் அவரிடத்துல உண்டு, சம்பாத்தியம் பண்ணுவார். ஆனாலும் கடைசியில சில காலங்களில் உங்களுக்கு உள்ள போய் பார்க்கும்போது ஒன்றும் இல்லை, கடன் தான் இருந்துச்சு. ஏன் இப்படி அப்படின்னு தெரியாம இருந்துச்சு. பிற்பாடு இடையிடையே தேவனை விட்டு தூரம் போய் விடுவார் அந்த சகோதரன். ஏன் இப்படி போயிட்டு உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது, ஏன் எல்லாம் குறையப்பட்டு நின்றார்கள்? பார்த்தா வெளியில இருந்து பார்த்தா ரொம்ப சோவா இருந்துச்சு, ரொம்ப வருமானங்கள்லாம் வந்துச்சு. ஆனால் உள்ள போய் பார்த்தா எல்லாம் இழந்து கடன் எழுதி பலவிதமான நெருக்கங்கள், குறைபாடுகளும் ஏன் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிற பொழுது தேவனுடைய தேடுகிற காரியத்தில் அவங்க உண்மையாக இல்லை. ஹல்லேலூயா. தேவனை தேடுகிற காரியத்தில் அவங்க உண்மையாக இல்லை. உள்ள போய் பார்த்தா தெரியுது, கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய கனத்தையும் மகிமையும் செலுத்துகிறது மாத்திரமல்ல, கர்த்தரை உண்மையாக தேடுகிறது என்று சொன்னால் அவருக்கு கொடுக்க வேண்டிய காரியத்தில் நம்ம உண்மையாக இருக்கணும். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறவர்கள், விசுவாசிகளாக இருக்கிறவர்கள் 10ல் 1 இறைவனுக்குன்னா சரியாக கொடுத்துடணும். அப்போ இந்த காரியத்தில் ரொம்ப வீக்னஸாக அவங்க இருந்திருக்கிறாங்கிறது நெருங்கி உள்ள போய் பார்க்கும்போது அறிந்து கொள்ள முடிந்தது. அப்போ தான் யோசித்தேன், இவ்வளவு பெரிய கை நிறைய சம்பாத்தியம் பண்ணியும் கையில் ஒன்றும் இல்லாமல் போனது மாத்திரம் இல்லை, நிறைய காரியங்களில் அவங்க பாதிக்கப்பட்டது குறையப்பட்டதும் இதனால தான் அப்படின்னு சொல்லி நான் அறிந்து கொண்டேன். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அப்படி இருக்கக்கூடாது. எல்லா காரியத்திலும் நாம் என்ன செய்யணும், தேவனிடத்தில் நாம் ரொம்ப உண்மை உள்ளவங்களாக நாம் இருக்கணும். நான் விசுவாசியாக இருந்த காரியம் எல்லாருக்கும் ஒரு நெருக்கடி வரதான் செய்யும். நெருக்கடி வராதுன்னு சொல்லுகிறதுக்கு ஒன்றும் இல்லை, நெருக்கடி எல்லாருக்கும் வரும். எனக்கு அப்படி நெருக்கடியான வந்த காலங்களில், இந்த 40 வருஷ விசுவாச ஊழிய காலங்களுக்கு வந்த பொறுப்பாடு இல்லை. விசுவாசியாக இருந்த அந்த காலங்களில்
சின்ன சின்னதா ஒரு 1200 ரூபாய் ஆண்டவருக்கு தசம்பாக காணிக்கீங்களா? இது என்ன சத்தம்? உட்காரு. சின்ன சின்ன கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன தொகைகள் தசம்பாக கொடுக்க முடியாமல் போயிட்டு அப்படி போன நாட்களில் அதை நான் ஒரு டைரியில் நான் எழுதி குறித்து வச்சுருக்கேன். 100 ரூபா கொடுக்க முடியல, 50 ரூபா கொடுக்க முடியல, 20 ரூபா கொடுக்க முடியலன்னு இப்படி எழுதி வச்சு கணக்கு பார்த்தா ஒரு 1100 200 அப்படி ஒரு காரியம் வந்தது. அப்போ பைபிளில் என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னால், இப்படி தசமபாகத்தை நீங்கள் எடுத்து ஆண்டவருக்குரிய காணிக்கை எடுத்து நீங்கள் செலவழிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு அவதாரம் உண்டுன்னு வேதத்தில் எழுதியிருக்கு. ஆண்டவருடைய தசம்பாகத்தை எடுத்து நீங்கள் செலவழிச்சிட்டீங்கன்னு வைங்களேன், ஆண்டவர் கொடுக்க வேண்டிய தசம்பாகத்தை எடுத்து நீங்கள் செலவழிச்சிட்டீங்கன்னு வைங்களேன், அது உங்கள் சொந்த வேலைக்கு சொந்த காரியத்துக்கு நீங்கள் எடுத்து செலவழிச்சிட்டீங்க ஆண்டவருடைய காணிக்கைன்னா அதை திரும்ப கொடுக்கும்போது 100 ரூபா எடுத்தீங்கன்னா 100 ரூபா கொஞ்ச நாள் கழித்து நம்ம எடுத்து கொடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாதான். 5ல் 1 பங்கு அதுக்கு அபராத வட்டி உண்டு, அந்த அபராத கட்டி தான் கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சட்டம் எழுதி வச்சிருக்கிறார் வேத புத்தகத்தில். அப்போ அதை மாதிரி 1200 ரூபாய்க்கு 5ல் 1 பங்கு எவ்வளோன்னு பார்த்து எல்லாம் கூட்டி ஒரு 1200 ரூபா நான் தேவனுக்கு கொடுக்க வேண்டியிருந்துச்சு. காலம் வந்த பொழுது அதையும் கொடுத்து சேர்த்து விட்டேன். இன்றைக்கு வரைக்கும் கர்த்தருடைய கிருபையினால் 5 பைசா ஆண்டவருக்கு தசம்பாக பாக்கியம் அவர் கொடுக்க வேண்டிய காணிக்கைகளை குறைவோ என் வாழ்க்கையில் இன்றைக்கு வரைக்கும் கிடையாது. ஹல்லேலூயா. அப்படி எல்லா வகையிலும் நாம் தேவனை தேட வேண்டிய பிரகாரம் நம்ம சரியாக தேடினோம் என்று சொன்னால், நான் அங்கு மத்தேயு 6:31-33 வரை வசனங்களை பார்க்கிற பொழுது எந்த நன்மை குறைபடாது, எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. சரியா நடத்துவார், நம்முடைய குடும்பங்களை நடத்துவார். இந்த பகுதிக்கு வந்த பிற்பாடு அநேகருக்கு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் கேள்வி உண்டு. 4-5 பேர் தான் வந்துட்டு போறாங்க. எப்படி இந்த பாஸ்டர் இப்படி நல்ல முறையில் குடும்பத்தை நடத்தி கொண்டு போறாரு, பிள்ளைகள்லாம் படிக்க வச்சார், பிள்ளைகள்லாம் கட்டி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி நிறைய ஒரு கொஸ்டின் மார்க் உண்டு. இப்படித்தான். ஹல்லேலூயா. ஆமாம், நம்ம உண்மையாக கர்த்தரை தேடணும்னா நமக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கு நம்முடைய வாரிசுகளுக்கும் எந்த நன்மை குறைபடாதபடிக்கு ஆண்டவர் சரியாக அதை செய்வார். நம்ம எதில் குறையா இருக்குன்னு பார்த்து அந்த காரியத்தை நீங்கள் சரி செஞ்சுட்டீங்கன்னா, தேடுகிறதுல எந்த காரியத்தை நீங்கள் குறையா இருக்கீங்கன்னு பார்த்து அந்த காரியத்தை நீங்கள் சரி செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பிரச்சனை தீர்ந்துவும். அதுதான் நான் சொல்றேன், குறையா இருந்தாலும் அந்த குறைய அவர் நிவர்த்தி ஆக்கிறாங்க. அப்போ நீங்கள் அதை சரியா செய்யுங்க. கர்த்தரை தேடுகிறது சரியாக தேடுங்க. ஹல்லேலூயா. அன்பா இருக்கேன்னு சொல்லிட்டு அன்பானவர்களுக்கு மனப்பூர்வமாக நாம் செய்ய வேண்டியதெல்லாம் செய்யாமல் இருந்துன்னு சொன்னால், நம்ம அன்பா இருக்கேன்னு சொன்னால் அவங்க ஏற்றுக்கூடாங்களா நம்மளை? அம்மா அவங்ககிட்ட அன்பா இருக்க மனைவிட்ட சொல்லிட்டு மனைவிக்கு கொடுக்க வேண்டிய செய்ய வேண்டிய கடமைகள்லாம் செய்யாமல், அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுக்காம, அவங்கள பராமரிக்காம, அவங்களை செய்ய வேண்டியது செய்யாமல் இருந்துக்கிட்டு அன்பா இருந்தேன்னு சொன்னால் போயா ஓ அன்பு யாருக்கே அவன் தூர போய் நிலையத்து அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது மாதிரி தான் ஆண்டவருக்கு அன்பா இருக்கிறேன், ஆண்டவரை தேடுகிறேன் என்று சொல்கிறவர்கள் எல்லா கடமைகளும் சரியா இருக்கணும் ஆண்டவர் காரியத்தில். அப்பந்தான் அது உண்மை சரியா தேடுறீங்கன்னு அர்த்தம். அப்படி தேடி பாருங்க, தேடி பார்த்துட்டு என்கிட்ட வந்து கேளுங்க, நான் நல்லா தானே தேடுறேன் ஏன் எப்படின்னு கேளுங்க. காரியம் நாம் வாழ்க்கையில் சில காரியங்கள் குறைபடுகிறது என்று சொன்னால் நாம் தேவனை தேடுகிறது ஏதோ ஒரு காரியத்தில் நம்ம குறையா இருந்திருக்கிறோம் காலங்களில் நாட்களிலே என்று சொல்லி நாம் அறிய வேண்டியதாக இருக்கிறது. அதற்காக நாம் தேவனாய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த ரூத் அந்த அளவுக்கு உண்மையாக கர்த்தரை தேடினதுனால, தன்னையே தேவனுக்கு முற்றிலுமாக ஒப்பு கொடுத்து தேடினதுனால அடுத்தால ஒரு நல்ல ஒரு கணவனை, ஒரு பயபக்தி உள்ள ஒரு கணவனை, போவாஸ் என்கிற ஒரு கணவனை துணையாக கொடுத்து அந்த சகோதரிக்கு கொடுத்து அவன் மூலமாக ஒரு நல்ல ஒரு ஆண் பிள்ளை ஒரு வாரிசையும் கொடுத்தார் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த அம்மா இவ்வளவு தூரம் உண்மையாக தேடுனால மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வம்ச அட்டவணையில அரிதா சில பெண்களுடைய பேர் தான் சொல்லப்பட்டிருக்கு. அதுல இந்த அம்மா பேரும் அங்கே புதிய ஏற்பாட்டில் ஆவியானவர் என்ன செய்திருக்கிறார், எழுதி வைத்திருக்கிறார். வாசி பார்க்கலாம். மத்தேயு 1:5. ராகாபிடத்திலே பெற்றான், ரூத்திடத்தில் பெற்றாள். பாத்தீங்களா, அவங்க பேரு உலகம் இருக்கிற வரைக்கும் விளங்குற மாதிரி இங்க பேரு வந்திருக்கு. அப்ப அந்த அம்மா எவ்வளவு உண்மையா தேடிப்பாங்க. அவங்க ஒரு மோவாய் ஸ்திரீ, தேவனால் அருவருக்கப்பட்ட ஒரு ஜாதி. அந்த ஜாதியிலிருந்து அவர் தேவனை தேடி வந்தார். அவருக்கு அன்னைக்கும் நிறைவான ஆசீர்வாதம் கிடைச்சது மாத்திரமல்ல, பொதுவா வேறு அட்டவணையில, வம்ச அட்டவணையில ஆண்கள் பெயர் தான் இருக்கும், பெண்கள் பெயர் இருக்காது.
ஆனால் இங்கே இந்த சகோதரியுடைய பேரும் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அதற்காக நாம் தேவனாய் கர்த்தருக்கு அதிகமாக நாம் சோத்திரம் செலுத்துவதற்கு நாம் கடன் பட்டிருக்கிறோம். நம்ம கர்த்தருடைய காரியங்களை முன் வச்சு ஆண்டவரை நம்ம தேடணும். சங்கீதம் 122:9. சங்கீதம் 122:9. எங்கள் தேவனாய கர்த்தருடைய ஆலயத்தின் நிமித்தம் நன்மை உண்டாக தேடுவேன் என்று சொல்லப்பட்டு கர்த்தரை முன்ன வச்சு நம்ம கர்த்தரை தேடணும். முக்கியமாக கர்த்தருக்கு தான் நம்ம இந்த ஒரு காரியத்தில் முன்ன வச்சு நம்ம அவரை தேடி நாடணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், எஸ்தர் புஸ்தகத்தில் 10ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தை வாசிக்கிற பொழுது இந்த மொர்தெகாய் எங்கள் அந்த தேவனுடைய மனுஷன் தேவனுடைய காரியங்களை தான் எப்போவும் தன் வாழ்க்கையில் முக்கியமாக வச்சுருந்தார். அங்கே தேவ ஜனங்களுக்கு அங்கே பெரிய ஆபத்து வந்துட்டு அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு வந்த மாதிரி அவர் ஃபீல் பண்ணி என்ன செஞ்சார், ராஜ அரண்மனை முத்தத்தில் போய் என்ன செய்தாராம், அவர் ரெட்டுடுத்தி சாம்பலெல்லாம் தலையில் வாரி பள்ளி போட்டுக்கிட்டு போய் உட்கார்ந்துருந்தான் என்று சொல்லி ஆமாம் நிமித்தம் யூத ஜனங்களுக்கு உலகம் எங்கே இருக்கிறதான யூத ஜனங்களுக்கு பெரிய ஆபத்து வந்துட்டுன்னொன்னே அப்படி போய் விழுந்து கிடந்தார். தேவனை தேடி அவர் தேவசமூகத்தில் விழுந்து கிடந்தார் என்று சொல்லி அவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அவர் தன்னுடைய ஜனங்களுடைய நன்மையை நாடி தேவனுடைய நன்மையை நாடி அவங்கெல்லாம் இருந்தாங்க. அதனால அவங்கெல்லாம் நல்ல உயர்ந்த ஸ்தானங்களில் நல்ல பதவிகளில் ஆசீர்வாதமாக இருந்தாங்க. அவங்க ஆசீர்வாதமாக இருந்தது மாத்திரமில்லை, ஜனங்களுக்கும் அவங்க ஆசீர்வாதமாக இருந்தார்கள். எஸ்தர் 10:3 வாசிக்கலாம். வாசிங்க. எஸ்தர் 10:3. யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவாகிய அகஸ்வேருக்கு இரண்டாவதாகவோ சகோதரருக்கு பிரியமானவர் இருந்ததும் அன்றி ஆமா நம்மளுடைய நோக்கம் தெய்வீகத்தை முன்ன வச்சு தேடுகிறதாக இருக்கணும். கர்த்தரை தேடுகிற காரியம் நோக்கம் ஆண்டவரை முன் வச்சு நம்ம கர்த்தரை தேடி நாடணும். ஹல்லேலூயா. நமக்கு இந்த உலகத்தில் நிறைய காரியங்கள் தேவையா இருக்கு, அதெல்லாம் வேணும். நம்ம மோட்சத்துக்கு போகணும், கண்டிப்பாக நம்ம மோட்சத்துக்கு போகணும், அதெல்லாம் காரியம்தான். அதெல்லாம் காட்டிலும் தேவ காரியங்களில் மன ஈடுபாடு உள்ளவர்களாக நாம் என்ன செய்யணுமா, நம்ம இருந்து அதை முன்ன வச்சு போகணும். இவங்கெல்லாம் அப்படி தான் முன்ன வச்சு என்ன செஞ்சாங்களாம், போனாங்க அப்படின்னு சொல்லி வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எஸ்ரா 7ஆம் அதிகாரத்தில் இந்த 10வது வசனத்தை பாருங்க. இங்கே எஸ்ரா இப்படி தன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தி வைத்திருந்தார், தேவ காரியங்களில் தன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தி வைத்திருந்தார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. எஸ்ரா 7:10 வாசிக்கலாம். கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும். ஆமா, நெகேமியா 1ஆம் அதிகாரத்தில் 2 முதல் சில வசனங்களை வாசிக்கலாம். இந்த தேவ காரியங்கள் குறைவுபட்ட பொழுது இவர்கள் அதுக்காக ரொம்ப பாடப்பட்டாங்க, துக்கப்பட்டாங்க, கண்ணீர் வடித்தாங்க, அழுதாங்க, தேவனத்துல மன்றாட்டு ஜெபம் பண்ணினாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் தேவனை தேடுகிறதுல மேலான ஒரு காரியம். தேவனை தேடுதல் இது ஒரு மேலான ஒரு காரியம். வாசிக்கலாம். நெகேமியா 1:2 முதல் சில வசனங்களை வாசிக்கலாம். வந்தார்கள். செய்தி விசாரித்தேன். அதற்கு அவர்கள் ஆமா ஆமா நிந்தையை அனுபவிக்கிறார்கள். இடிக்கப்பட்டதும் என்றார்கள். ஆமா பாருங்க, இவரு இங்க நல்லா தான் இருந்தாரு. இவரு ராஜாவுக்கு பாத்திரக்காரலா இருந்தாரு, நல்ல பெரிய ஒரு போஸ்ட்ல இருந்தாரு, உயர்ந்த பதவியில இருந்தாரு. இவர் ஆசீர்வாதமா தான் இருந்தாரு. நம்ம நல்லா இருக்கும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கும், நம்ம பிள்ளைகள் எல்லாம் நல்லா இருக்கு அப்படிங்கிற ஒரு மன நிறைவோட நல்ல ஜாம்னு இருந்தாரு, நல்ல ஆசீர்வாதமாக தான் இருந்தாரு. ஆனாலும் அவருடைய மனம், அவருடைய இஸ்ரவேல் தேசம் அங்கே தீக்கிரைக்கப்பட்டு அங்கே மிஞ்சி இருக்கிற மக்கள் ரொம்ப கொடுமையான ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க, கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்ட பொழுது ரொம்ப அவர் அழுது புரண்டாரு தேவசமுத்திரன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி தேடினாங்க பார்த்தீங்களா? தேவனை எதுக்காக தேடினாங்கன்னு பாருங்க. ஹல்லேலூயா.
நம்ம நல்லா இருந்துட்டா போதும்னு நினச்சிருக்கிறது வேற. நம்ம நல்லா இருந்தால் போதுமா? நம்முடைய ஜனமும் ஜாதியும் நல்லா இருக்க வேண்டாமா? தேசம் நல்லா இருக்க வேண்டாமா? தேவ ஜனங்கள் நல்லா இருக்க வேண்டாமா? அப்படிங்கிறது ஒரு உயர்ந்த உள்ளம் கொண்டவர்களாக இவர்களெல்லாம் இருந்தார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. தானியேல் புத்தகத்தில் நம்ம வாசித்து பார்த்தோம்னா, ஜனங்கள் செய்த அநியாயத்தினால், தேவனை விட்டு தூரம் போனதினால், விக்கிராராதனை செய்தபடினால், பயங்கரமாக இரத்த பலிகளுக்கும் காரணமான காரியங்களை ராஜாக்களும் இஸ்ரவேல் ஜனங்களும் செய்தபடினால், தேவனை விட்டு தூரம் போனபடினால், சோரம் போனபடினால், தேவநாயகத்தில் என்ன செய்தார்? அவர்களை பட்டயத்தால் கலங்கெடுத்து பஞ்சமும் கொடிய வியாதிகளையும் தேவநாயகத்தில் அனுப்பி கடைசியில் அவர்கள் இஸ்ரவேல் தேசத்தை விட்டு சிதறடித்து அவர்களை அடிமைகளாக தேவநாயகத்தில் விட்டு போட்டார். அப்படி விட்டு போட்டாலும் ஆண்டவர் மேல் அன்பு வைத்திருந்தபடினால என்னைக்காவது ஒரு புத்தி வந்து இவங்க திருந்தணும் அப்படிங்கிறதுக்காக அப்படிப்பட்ட காரியங்களை செஞ்சுட்டு, இந்த காரியங்களெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும்? 70 வருஷம் அந்நிய தேசத்தில் நீங்கள் அடிமைகளாக இருப்பீங்க. அங்கே தீங்குகளையும் தீமைகளையும் நீங்கள் அனுபவிப்பீங்க. 70 வருஷம் முடிஞ்ச உடனே நீங்கள் என்ன செய்வீங்க? திரும்பவும் உங்கள் நாட்டுக்கு உங்களை நான் திரும்ப கொண்டு வருவேன், இஸ்ரவேல் தேசத்துக்கு திரும்ப கொண்டு வருவேன்னு ஆண்டவர் ஏசியா எரேமியா போன்ற தீர்க்கதரிசனை கொண்டு என்ன செஞ்சார்? சொல்லி வச்சுருந்தார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பிடிச்சிட்டு போன ஆட்களில் தானியேல் ஒருத்தர். போன இடத்துல அவரும் நல்ல ஆசீர்வாதமாக தான் இருந்தார். அவருக்கு கணம் உண்டாயிருந்தது. பல ராஜாக்கள் காலங்களிலே அவருக்கு கணம் உண்டாயிருந்ததுன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ நல்ல சந்தோஷமாக இருந்தோம்னா ஆண்டவருடைய காரியங்களை பொதுவாக மறந்துடுவோம். அதெல்லாம் நமக்கு மைண்டில் இருக்காது, மனசில் இருக்காது, நினைவில் இருக்காது. ஆனால் அவள் நல்லா இருந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆசீர்வாதமாக தான் இருந்தார் தானியேல். ஆனால் என்ன செஞ்சாரா? அந்த 70 வருஷம் தீர்ந்த உடனே மீண்டும் ஜனங்களை தேவநாயகத்தை சுயதேசத்துக்கு திருப்பி கொண்டு போவார் என்கிற காரியம் மனசிலே இருந்ததுனால அந்த 70 வருஷம் அவர் எண்ணிக்கிட்டே இருந்தார். அல்லேலூயா! அது 70 வருஷம் நிறைவேறிந்த உடனே தேவ சமூகத்தில் உலகப்புற விழுந்து எழுச்சுதாரா? ஆண்டவரே, உங்களுடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு, ஏசாயாவை கொண்டு, எரேமியாவை கொண்டு நீர் இப்படி சொன்னீரே, 70 வருஷம் இந்த பால்கடிப்பு தீர்ந்த பிற்பாடு ஜனங்களுக்கு அவருடைய தப்புதலுக்கு உண்டான தண்டனை நிறைவேற்றி தீர்ந்த பிற்பாடு அவர்களுடைய மனதுருகி இறங்கி அவருக்கு அன்பு கூர்ந்து திரும்பவும் அவர் சுயதேசத்துக்கு கொண்டு போக நீட்டு சொன்னீரே ஆண்டவரே என்று மனசுல வச்சு கணக்கு பண்ணி இருந்து, அதற்காக அந்த நாள் முடிஞ்ச உடனே, அந்த வருஷம் முடிஞ்ச உடனே தேவ சமூகத்தில் மன்றாடி ஜெபம் பண்ணினார், தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்தார் என்று சொல்லி அவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இவர்கள் எல்லாம் தேவனுக்காக என்ன செய்தார்? அதிகமாக அக்கறை உள்ளவர்களாக இருந்து தெய்வீக காரியங்களுக்காக அவர்கள் தேவனை எப்பொழுதும் தீவிரமாக தேடினார்கள் என்று சொல்லி இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அதற்காக நாம் தேவநாயகத்திற்கு நாம் நன்றி செலுத்துவோமாக. இப்படி நாம் தேட வேண்டும். தேவனை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. எப்படி தேடணும்? எப்படி தேடினார்கள் அப்படி நாமும் தேட வேண்டும். நாம் அப்படி தேடுவோம் என்று சொன்னால் ஒரு நன்மை கண்டிப்பாக குறைபடாது. இல்லாத நன்மை நமக்கு உண்டாயிருக்கும். சங்கீதம் 69:9 பக்தி வைராக்கியத்தோடு தேடினார்கள். நாமும் பக்தி வைராக்கியத்தோடு ஆண்டவரை நாம் தேட வேண்டும். உங்கள் வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. தாவீது ராஜா எழுதி வைத்திருக்கிறார். தாவீது ராஜா பக்தி வைராக்கியத்தை நான் பார்த்துக்கேன், செத்தாலும் பரவாயில்ல என்று சொல்லி ராட்சசனாகி கோலியாத்தை தைரியமாக அவர் எதிர்த்து நின்றார் என்றும், எதிர்த்து யுத்தம் செய்தார் என்றும், தேவபலத்தினால் வெற்றி கொண்டார் என்றும் பார்க்கிறோம். இதற்கு காரணம் பக்தி வைராக்கியம் தான். அல்லேலூயா! பெரிய பெரிய போர் வீரர்களாக இருந்தவர்கள், நாட்டுக்கு ராஜாவாக இருந்த சவுலே அந்த ராட்சசனுக்கு முன்பாக நிற்க முடியாதபடிக்கு ஒளிந்து கொண்டிருந்த பொழுது இவர் தைரியமாக எதிர்கொண்டு போய் அந்த ராட்சசனை முறியடித்தார் என்று சொன்னால் அவர் தேவனை தேடின விதம் அப்படி ஒரு பக்தி வைராக்கியம் அவருக்கு இருந்தது என்று சொல்லி நாம் அறிய வேண்டியதாக இருக்கிறது. அப்படி நாம் தேட வேண்டும். தேவ சித்தம் அறிந்து தேட வேண்டும். தேவ சித்தப்படி தேவநாயகத்தை தேட வேண்டும். அப்போ சில பவுல் எல்லாம் இறைவனை அறியாதிருந்த காலங்களில் கிறிஸ்துவத்துக்கு மாறாகவும் கிறிஸ்துவர்களுக்கு மாறாகவும் அந்த கிறிஸ்துவனுடைய கடவுளாகிய இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாகவும் எழும்பி நின்ற போயிலும் அவரே தம்முடைய பூரண ரட்சிப்புக்கு அதிகாரியாக இருக்கிறார், அவரே இரட்சகராக இருக்கிறார், அவரே தேவனால் அனுப்பப்பட்ட காரியமாக இருக்கிறது என்று திட்டமாக அறிந்து கொண்ட பொழுது ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் என்று கேட்டு இந்த வாழ்நாள் முழுவதும் தேவ சித்தம் அறிந்து தேவ சித்தத்தின்படி ஆண்டவரை தேடி
பெரிய நிறைவான ஆசீர்வாதங்களை அவர் பெற்றுக்கொண்டார் என்று சொல்லி நாம் வேத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். அந்தபடி நான் தேவனுடைய பிள்ளைகளே, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்க வாய்ப்பு உண்டு. ஆனால் இப்படி நாம் கர்த்தரை தேடுவோம் என்று சொன்னால் ஒரு நாள் ஒரு காரியத்திலும் நாமும் நம்முடைய குடும்பமோ சந்ததிகளோ அது குறைந்து போகாது என்று சொல்லி நாம் அறிந்து நாம் ஆண்டவருக்கு அதிகமாக நாம் நன்றி செலுத்துவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் தேவனாய் கர்த்தரை மனப்பூர்வமாக தேடுவோம் என்று சொன்னால், தேவனாய் கர்த்தரை தேட வேண்டிய பிரகாரம் தேடுவோம் என்று சொன்னால் ஒரு நன்மையும் நமக்கு குறைபடாது என்று வேதத்திலே எழுதி வைக்கப்பட்டிருக்கிற அந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாம் தேவனாய் கர்த்தருக்கு அதிகமாக நாம் சோத்திரம் செலுத்துவோமாக. அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருக்கு சித்தப்படி விருப்பப்படி அவரை நாம் தேடுவோம் என்று சொன்னால் நம்முடைய சந்ததிகள் ஆயிரம் தலைமுறை என்ன செய்யுமா மட்டும் அவருடைய இரக்கம் நமக்கு உண்டாயிருக்கும். நம்ம நடத்துவார் என்று வேத புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு மாத்திரமல்ல, நமக்கு அடுத்தடுத்து வருகிற 2-3 சந்ததிக்கு மாத்திரமல்ல, நான் சரியாக என் தேவனை தேட வேண்டிய பிரகாரம் என் தேவனை தேடி தேவனை தேடி தேவ காரியங்களுக்காக பிரத்யேகமாக முன்னின்று காரியங்களை தேடி நான் கடந்து போய்விடுவேன் என்று சொன்னால் என்னுடைய மகனுக்கு மாத்திரமல்ல, மகனுடைய பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல, பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல, நான் ஒருவன் சரியாக நான் என் தேவனை தேடி நான் கடந்து போயிருப்பேன் என்று சொன்னால் 1000 தலைமுறைகள் ஆசீர்வாதமாயிருக்கும், சுகமாயிருக்கும், சுகிர்த்திருக்கும், அவளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொல்லி வேத புஸ்தகம் சொல்லுகிறது. அப்படி ஆபிரகாம் தேவனை சரியாக தேடினபடினால்தான் இன்று வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் மிஞ்சி இருக்கிறார்கள், தப்பி இருக்கிறார்கள். அவர் நிமித்தம், பிதாக்கள் நிமித்தம் அவர்களுக்கு தேவனாய் கர்த்தர் அன்பு கூர்ந்திருக்கிறார் என்று சொல்லி நாம் அறிய வேண்டிய இருக்கிறது. அவர்களுக்கும் நன்மையும் ஆசீர்வாதம் பாதுகாவலும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அதுபடி நாம் சரியாக தேடுவோம் என்று சொன்னால் 1000 தலைமுறைகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று ஆண்டவர் சொல்லுகிற அன்பிற்காக நாம் ஆண்டவருக்கு நாம் சோத்திரம் செலுத்துவோமாக. அன்படி நாள் தேவ சமூகத்தில் கடந்து வந்திருக்க நாம் தேவண்ட பிள்ளைகளே, நாம் எப்படி தேடுகிறோம் என்று பார்த்து, எந்த காரியத்தில் குறைவாக இருக்கிறோம் என்பதை பார்த்து அதை சரி செய்து கொண்டு நீங்கள் சரியாக கர்த்தரை தேடுங்கள். உங்களுக்கும் உங்களுடைய சந்ததிகளுக்கும் சந்ததிகளுக்கும் 4-5 சந்ததிகளுக்கு மாத்திரமல்ல, 1000 தலைமுறைக்கு சந்ததிகளுக்கு வரைக்கும் நன்மை உண்டாயிருக்கும். அப்படி நாம் காணப்படுவோமாக. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நாம் தேவனாய் கர்த்தர்